வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேக் பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதே பீஸை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஃப்ரண்ட் பீஸ்க்காக நம்ம வச்சுருக்க துணியில் மேலே வந்து ஒரு கிராஸாக, இப்போ வந்து நீங்கள் கிராஸ் கட்டிங் போடுறோங்கன்னா கிராஸாக வச்சுக்கோங்க, இல்லை நேர் கட்டிங் போட்டு நீங்கள் தைக்கிறீங்கன்னா அது நீங்கள் நேராக வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது நான் கிராஸ் கட்டிங் போடுறதுனால அது கிராஸாக வச்சு அப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். என்ன அதனுடைய லே அவுட் பண்ணிக்கிறோம், அது என்ன சைஸில் இருக்கோ அதனுடைய சுற்றி வரும் லே அவுட் பண்ணிடுறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, ப்ளவுஸ் எடுத்து அதன் ஃப்ரண்ட் நெக் ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறத மெஷர் பண்ணி, ஸோ அதே அளவை இங்கே மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்குங்கிறத மார்க் பண்ணணும். நேர் கட்டிங் வந்து சில பேர் போடுவாங்க, மேக்ஸிமம் இந்த ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து நேர் கட்டிங் போடுவாங்க. கொஞ்சம் பாடியாக இருக்கவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்தது இப்போ அந்த மார்க் பண்ணிவிட்டு நெக் எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம அவங்க ப்ளவுஸில் வந்து என்ன அளவு இருக்கோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 6.5க்கு மேலே நம்ம கீழே இறக்கக்கூடாது. ஃப்ரண்ட் நெக் வந்து 6.5க்கு மேலே இறக்கக்கூடாது. இறக்கணும் அப்படின்னா ஷோல்டர் லூஸ் கொடுக்கும். ஸோ 6.5, 6.25, 6 இதுக்குள்ளே தான் நம்ம வச்சுக்கணும். நீங்கள் இன்னும் ரொம்ப ஷோல்டர் அகலமாக கொடுக்கல, நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கை வந்து நம்ம வந்து ரொம்ப இறக்கம் கொடுக்காம மேலே ஏற்றினோம்னா நமக்கு ஷோல்டர் லூஸ்க்கு வராது. இப்போ அதனுடைய ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறோம். அதில் என்ன ப்ளவுஸில் அளவு இருக்கோ அதே அளவு அதே ஷேப் வந்து நம்ம இதில் வரைஞ்சிக்கிறோம். நல்லா உள்ளதள்ளி வரைஞ்சோம்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வந்து அந்த டக் பிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அதாவது கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படிங்கிறது, அந்த பெட் பீஸ் அந்த பீஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் அந்த டக் பிடிச்சதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்குள்ளே ஒரு கீழே ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே போகும், நடுவில் ஒரு டக்கில் வந்து 1/2 இன்ச்சு வரும், மேலே நெக்குக்கிட்ட வந்து ஒரு 1/4 இன்ச்சு வரும். ஸோ 1.25 இன்ச்சு நம்ம கணக்கு எடுத்துட்டோம்னா 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறோம். தென் வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸில் 3 இன்ச்சுக்கு வந்து நாங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். அது வந்து அவங்க நமக்கு அந்த சென்ட்ரல்லேருந்து நம்ம எத்தனை இன்ச்சு வந்து தள்ளி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது வந்து 3 இன்ச்சுக்கு வருது. ஸோ அதில் மார்க் பண்ணிவிட்டு மேலே ஹைட் எவ்வளோ வருது, மேலேருந்து அந்த துணி ஷோல்டர்லேருந்து நம்ம அந்த கீழே மடிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம பிடிச்சி எவ்வளோ ஹைட் வருதுங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு 2, 2.25 வச்சா போதும். கொஞ்சம் பாடியாக இருக்கவங்களுக்கு 2.5, ஒரு 2.5 கம்பல்சரி வைக்கணும். 2.5, 2.25 வைக்கலாம். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு 2 வச்சாவே போதும். ஸோ இதில் நான் 2.25 வச்சேன். இங்கே வந்து இந்த இடத்துல எங்கே ஜாயிண்ட், கீழே பட்டி எங்கே ஜாயிண்ட் இருக்கோ அங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் பட்டி ஜாயின் பண்ணுற இடம் வந்து இது கொஞ்சம் கீழே இறங்கி வருது, அது மேலே ஏறி போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டிருக்கேன். ஒரு 5.25, 5.5 இருந்தால் ஆம்ஹோல்லேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடம் ஒரு 5.25, 5.5 இருந்தால் போதும். அது அவங்களுடைய பழைய ப்ளவுஸ் இருக்கிறத பொறுத்து இது கொஞ்சம் மேலே நம்ம ஏற்றியே கொடுத்துக்கலாம். இப்போ இதில் ஆம்ஹோலில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு குழி மாதிரி நம்ம அந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் முன்பக்கம் வந்து நமக்கு சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ என்ன இருக்கோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எங்கெங்கே தையல் வரணுமோ அங்கேயெல்லாம் நம்ம வந்து கட் மார்க் கொடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த கீழேருந்து நம்ம எவ்வளோ உயரம் நம்ம எவ்வளோ பிடிச்சடிக்கிறதுங்கிறது பார்க்குறோம். கீழேருந்து உயரம் என்ன இருக்குதோ அதை மார்க் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த பக்கம் சைடில் ஃப்ரண்ட் சைட்லேருந்து நம்ம எவ்வளோ நீளம் வந்திருக்குங்கிறத மார்க் பண்ணிக்கிட்டு, இது 2ஐயும் நம்ம மடித்து பிடிச்சோம்னா அந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். அந்த நம்ம ஆம்ஹோல்லேருந்து ஒரு லைன் வர்றது வந்து இதிலே நமக்கு அந்த மடிப்பு ஃபார்ம் ஆகும். ஸோ அது நேர் அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அது நேர் அங்கே மார்க் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு மடித்து பிடிச்சிட்டு இந்த நேர் மார்க் பண்ணிக்கிங்க. அப்போ அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து வரணும் நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது. இப்போ இதுவே வந்து நமக்கு ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா நம்ம அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம 1 இன்ச் அளவுக்கு கிட்ட கொண்டு வந்துடணும். தையல் 3 பக்கம் இருக்கிற தையலை 1 இன்ச் அளவுக்கு கொண்டு வந்துடணும், இல்லை இன்னும் கூட கிட்ட கொண்டு வந்துக்கலாம். இதே வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு பாயிண்ட்டாக தெரிய வேண்டாம்,
நார்மலாகவே இருக்கட்டும் அப்படின்னா நம்ம வந்து 2 இன்ச்சு வரைக்குமே நம்ம வந்து பின்னாடி தள்ளிக்கலாம். ஓரளவுக்கு ஏஜ்டானவங்களுக்குலாம் நம்ம 2 இன்ச் வரைக்குமே அந்த இடம் கேப் விடலாம். அந்த ட்ரையாங்கிள் கேப் வந்து 2 இன்ச்சே விடலாம். அது வந்து ஏஜ்டானவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து ஷார்ப்பாக தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி 2 இன்ச் பக்கம் 1.5 2 இந்த மாதிரி தெரியுற கேப் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம குண்டூசியில் தான் ஹோல்ஸ் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த மார்க் தெரியும். கத்திரிக்கையெல்லாம் கட் பண்ணிடக்கூடாது. Thank you for watching this channel.